தமிழ் செல்வியோட நடிப்பு பார்க்கவே பக்காவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்ஸ்ல கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகான நல்ல தமிழ் பேருங்க. அழகர் சேதுபதி மீனாட்சி. மதுரையில சொல்லுவாங்க அழகர் அண்ணன் தங்கச்சினா அழகர் மீனாட்சின்னு. அடடடடடா, செம்மங்க, சூப்பருங்க. மதுரை மண்ணு மணக்கிற அளவுக்கு பேரை வச்சிருக்காங்க. அப்படிதான் அவ்வளவு அள்ளிக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். இங்க சேதுபதிக்கு சந்தோஷம். தான் பிள்ளைய பார்த்து பார்த்து கொஞ்சிறாரு. பார்த்து பார்த்து அந்த சேதுபதியை பார்த்து 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 ஏங்குது ஐஸ்வர்யா. கெடுவான் கெடு நினைப்பான் போட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கேயும் மீனாட்சின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சிறப்பா பண்ணிக்கிறாங்க. பிள்ளைங்களை இடம் மாத்துறாங்க. பொம்பளை பிள்ளைய அவங்க வாங்கிடுறாங்க, ஆம்பளை பிள்ளைய அவங்க வாங்கிடுறாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்து அள்ளிக்கிட்டு கொஞ்சிறாருங்க. கொஞ்சல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேர் கேட்காம விட்டமே அப்படின்ட்டு மலர் என்ன பண்ணுது, தமிழ் சொல்லி கால் பண்ணி பேரை கேட்க மீனாட்சின்னு சொல்ல, அந்த மலர் சொன்ன கையோட என்னம்மா சொல்லு சொல்லு பேர் என்ன, மீனாட்சி மாமா. மீனாட்சியா அப்படின்னு தூக்கி வாரி போடுதா. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனா அவங்க முத நாள்ல இருந்து நமக்கு நம்ம பிள்ளைக்கு இஷ்டப்பட்ட பேரை வச்சுட்டோம், அவ பிள்ளைக்கு அவ என்ன பேர் வச்சிருப்பாளோ யாருக்கு தெரியும், என்னத்தாவது மாடலா கீடலா வச்சுட்டு இருப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப பில்டப் கொடுக்குது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. மீனாட்சின்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே சேது தமிழ்ல நினைக்கிறாரு, என்ன இது, அன்னைக்கு நம்ம சொன்னோம் அம்மா பேர் வச்சா நல்லதுன்னு, அதை அப்படியே வச்சுட்டாலே பரவாயில்லையே அப்படின்னு அவர் மனசு ஆடுது. மனசாட்சி கேள்வி கேட்குது. ராஜாங்கமும் என்னது மீனாட்சியா, மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைக்குது அந்த பிள்ளைய. அப்பா பாப்பா பாப்பா அப்படி ஒரு சந்தோஷம். என் மீனாட்சி அந்த வீட்டுக்கு வந்துட்டியா, டே உங்க அம்மாவே வந்துட்டாடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா. உடனே அந்த பிள்ளை சாவித்திரி வந்துட்டு அண்ணி அப்படிங்குது. என்னது அண்ணியா, ஆமாடா சேது உன் அம்மா எனக்கு அண்ணி இல்லையா. உடனே இங்க தாமரை வந்துட்டு அம்மா உனக்கு அண்ணினா எனக்கு அத்தை அத்தை அப்படிங்கல. ஐயோ இதுங்க பண்ற கூத்து தாங்க முடியலையா ஆண்டி அப்படின்னு ஐஸ்வர்யா எங்கிட்ட நொந்துக்குது. அவங்க 3 பேரும் நொந்துக்கிற பார்த்து கருப்புக்கு அவ்வளோ ஒரு கும்மாளம் கொண்டாட்டம். மலர்கிட்ட போய் பாத்தியாத்தா அதுல பாரு, ஆமாண்ணே நல்லா அடிச்சுக்கணும் நோகட்டும் அப்படின்ட்டு இந்த பிள்ளைய அவ்வளோ அழகா சிரிக்குது கொஞ்சது. வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டுவிட்டு அழகு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு அழகு நினைப்பு வருதுப்பா அப்படிங்கல. என்ன பண்றது உங்க விதி அப்படிங்கல தான் பார்க்குறாங்களா. கருப்பு பார்க்குறாரு. விதி என்ன விதி, நான் 2 பிள்ளையும் சேர்ந்து தாயும் பசுவும் சேர்ந்து வந்தா, அதாவது பசுவும் கன்றும் சேர்ந்து வந்தா வேணான்னு யார் சொன்னா, இங்கதான் யாருக்கு மனசு வரலையே. மாமா என்ன சந்தடி சாக்குல உன் தங்கச்சி இங்க கூட்டு வரலான்னு நினைக்கிறியா, மாப்பிள்ள சந்தடி சாக்குலாம் இல்லை மாப்பிள்ள, நான் டேரக்டா தான் சொல்றேன். ஏன் பிள்ளைங்க 2 வேணும் ஆத்தா வேணாமா, அது எந்த ஒரு நியாயம். கீரை ஆகும் கீரை சாறு ஆகாதுன்னு சொல்லுவாங்க, இங்க கீரை சாறு ஆகுது கீரை வேணாங்கிறீங்க. இங்க பாரு மாமா அதோட விட்டுரு, எனக்கு என் பிள்ளைங்க தான் வேணும். ஆமாம்மா உன் பிள்ளைங்க தன்னால வந்துருச்சு பாரு. ஐயோ அண்ணே சும்மா இருங்கண்ணே அப்படின்னு மலர் தடுக்குது. 2 நாளும் அப்படி வச்சு தாங்குறாரு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தா கனவுல வருது, ஐயா சேது நான் உன் பிள்ளையா வந்துட்டேயா, உன் பிள்ளையா நான் வந்துட்டேன் அப்படின்னு திடுக்குன்னு தூக்கி போட்டு உட்கார்றாரு. பார்த்தா இந்த பிள்ளை உட்காந்து கரெக்டாக கையை போட வருது. ஐஸ்வர்யா எப்படியாவது அவனை இது பண்ணிடுடி, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் பிள்ளை உன் வயிற்றுல வந்துட்டான் அப்படின்னு சொன்னதுனால இவங்க மெல்ல போய் கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்க போயிலதான் இவர் கனவு கண்டு அப்படியே எந்திரிக்க படார்னு இந்த பிள்ளையும் விழுகுது. நீ இங்கே எப்படி வந்த அப்படிங்கல. இல்லம்மாமா நான் அது வந்து இப்படி இருப்ப அலைவ மாமா, என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க, என்ன எப்படி சொல்றது, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் கேவலமா இல்ல, என்ன பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டீங்களா, என் புருஷன்ட்ட தானே நான் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. நீ போ அழுகிறத என் முன்னாடி அழுகாத போ அப்படின்ட்டு. அம்மா என் கண்ணு முன்னாடி வந்துட்டீங்களம்மா. இவர் அந்த அம்மா நினைப்புல இருக்காரு. எங்க அம்மா வந்துருச்சு, என் அம்மா என் கூட வந்துருச்சு, ஐயோ அப்பா அப்பான்னு ஓடுறாரு பிள்ளைய தூக்கிட்டு. என்னப்பா என்ன அப்பா, அம்மா கனவுல வந்து நான் உன் பிள்ளைய வந்துட்டேப்பான்னு சொன்னுச்சுப்பா. என்னடா சொல்ற, இந்த பிள்ளை அங்க போய் அழுகுது, இந்த மாதிரி சேது மாமா அப்படி பண்ணிட்டாருன்னு எல்லாம் வர்றாங்க. என்ன இந்த நேரத்துல எல்லாரும் நிக்கிறீங்க, எனக்கு அம்மா வந்துட்டாங்கன்னு அப்படி குசி ஆகுறாரு. நாளைக்கு அப்பா இந்த பிள்ளைய நான் தமிழ்ச்சிகிட்ட கொடுக்க மாட்டேன்ப்பா. யோ என்னையா நினைச்சிட்டு இருக்க, இது வந்து கருப்பு சொல்றாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, மாத்தி தான் ஆகணும், அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கல. அப்பா பஞ்சாயத்துல சொல்லி பொம்பளை பிள்ளை நம்மகிட்ட இருந்து சொல்லுவோமா, எப்படிடா நீ அழகுற மறந்துட்டு இருப்பியா, அதுவும் முடியாது, ஐயோ ஐயோ அப்படின்னு அடிச்சுக்கிறாரு. மலரும் மோகனவும் அது என்னமோ கரெக்டு தான் கருப்பு சொன்னது, தமிழையும் சேர்த்து வச்சுக்கிட்டா 2 பிள்ளையும் நம்மகிட்ட வந்துருமே. என்ன அத்தாச்சி என்ன பேசுறீங்க, அதெல்லாம் அவ வருவாளா என்ன, சூடத்தை ஏத்தி சத்தியம் மட்டும் போயிருக்கா, அதுலயும் அவ சத்தியவன் சாவித்திரி மாதிரி இதெல்லாம் வரவே மாட்டா. சரி இந்த பேச்சை விடுங்க, இப்போதைக்கு பிள்ளைய கொஞ்சதோட விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த பிள்ளைய மாறுறதுக்கான நேரம் வருது. சேது என்ன பண்றாரு, நானே தூக்கிட்டு போறேன். ஏயா கருப்பு கிட்ட மலர்கிட்ட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு,
எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கல. சரி போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கொடுத்துட்டு அந்த பிள்ளைய வாங்குறாரு. ஆம்பளை பிள்ளைய வாங்கல. அப்படித்தான் ஒரு உணர்வு ஃபீலிங் வருது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஃபீலிங் தான் வருது. புள்ள அழகு ஆம்பளை பிள்ளை போகுதே, அழகர் அங்கிட்டு போறாரேன்ட்டு, மீனாட்சி அங்கிட்டு போகுதேன்னு 2 பேரும் ஏக்கத்தோட பார்க்க, இப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுதுங்க. ஏங்கடி திரும்புறீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்கடின்னு தான் தோணுது. இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குங்க. கரெக்டா ஒரு வருஷம் ஒரு வயசு குழந்தையா வருதா, ஒரு வருஷம் ஆக போகுது குழந்தைக்கு. இங்க தமிழ் செல்விக்கு எக்ஸாம் வந்துட்டு இருக்குங்க. எக்ஸாமுக்கு போயே ஆகணும். இதெல்லாம் எழுதலைன்னா சரியில்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி பரீட்சை கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணாங்க, பாப்பாவையும் தான் கூட்டிட்டு போறாங்களா, கூட்டிட்டு போயில ஆட்டோவில் போறாங்க. போகையில கரெக்டாக ஆட்டோ வந்து பஞ்சருங்க. பஞ்சர் ஆனால் என்ன பண்ண தெரியாம அவர் மெக்கானிக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்கே ஆத்தாலும் மகளும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, நான் போயே ஆகணுமா, நான் போயே ஆகணும் அப்படின்னு குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு தடுமாறுறாங்க. ஏதாவது ஒரு வண்டி வருமா அப்படின்னு வராமல் இருக்குதா. கரெக்டாக பார்த்தா அன்னைக்குங்க ஸ்ட்ரைக் ஆயிடுது. ஆட்டோக்கள் எல்லாமே ஸ்ட்ரைக்கு, வாகனங்கள் பஸ்ஸு எல்லாமே ஸ்ட்ரைக் பிடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ ஏதோ ஒரு மாட்டு வண்டியா, அது என்னது மாட்டு வண்டி இல்லைம்மா, யாரோ நடந்து வராங்க அப்படிங்கிறாங்க. நடந்து வராங்களா, ஏதாவது சைக்கிள் வருது, ஒரு சைக்கிள். இதில் அண்ணே என்னை கொண்டே இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். அம்மா பஸ் எல்லாம் வரலம்மா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் எல்லாம் ஸ்ட்ரைக்கு. எதுக்கு? எல்லா மக்கள் தான், பொண்ணுங்களை பெற்ற அம்மாக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது அங்கங்கே பத்தாகிட்டு இருக்கேம்மா, உங்களுக்கு தெரியாதா என்ன? ஐயோ இப்போ நான் எப்படி எழுதுவேன் இந்த பரீட்சை? நான் எழுதலைன்னா நான் டாக்டராக ஆக முடியாதுமா. அம்மா எப்படிம்மா அப்படிங்கல, நான் எவ்வளோ படித்து வச்சுருக்கேன், என்னடி பண்ணுறது ஒன்றும் புரியலடி. பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கிட்ட அங்கிட்ட அலையிறாங்க, தேடுறாங்க, அங்கிட்ட அங்கிட்ட போகிறாங்க. கரெக்டாக நம்ம சேது தாங்க ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறதுக்கு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. குழந்தையும் தூக்கிட்டு தாங்க போகிறாரு, எங்கேயுமே விடுறதில்ல. என்ன வண்டி கிராஸ் பண்ணி போக இவங்க 3 பேரையும் பார்க்குறாங்க. குழந்தையும் பார்த்துறாரு. டக்குன்னு மாமா மாமா வண்டியை நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. கருப்பு நிப்பாட்டிடுறாரு. என்னையா மாப்பிள்ள அங்கே அங்கே பாருங்க. ஆமாம் தங்கச்சி, அது வந்து அந்த பிள்ளை அங்கிட்டு நிற்கிறதுனால கொஞ்சம் கருப்பு கவனிக்கலைங்க. ஃபோன் வேற பேசிடுறாரு, அதனால கவனிக்காதனால பட்டுன்னு நிப்பாட்டிட்டு பின்னாடியே சடன் பிரேக் போட்டு பின்னாடி வராங்க. அப்படியே குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்குதா வசந்தி. தமிழ் அப்படியே அங்கிட்ட அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. இங்கே கரெக்டாக இவங்க வரவும் யாரோ வண்டி, இவரா யாரோ வண்டின்னு பார்க்க இவர் தெரிஞ்சிருது. இவரா அம்மா, இவர்கிட்ட மட்டும் நீ ஹெல்ப் கேட்டுறாத. ஏய் நீ டாக்டர் ஆனடி. நான் டாக்டர் ஆனந்தான் இல்லைங்கள, ஆனா அப்படிங்கல. அதெல்லாம் நினைக்காதடி, உனக்கு லட்சியம் தாண்டி முக்கியம். நீ போற பாதையில முள்ளு அதெல்லாம் இருந்தா என்ன, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இல்லம்மா அது வந்து உனக்கு படிப்பு முக்கியமா இல்லையா? முதல்ல அவர் கூப்பிடணும். நீ ரொம்ப பொங்கிக்காத, அவர் திரும்பி பார்க்க மாட்டாரு. அதுவும் இப்போ வராருன்னா இந்தோ இருக்குதே புள்ள, அதுக்காக கூட வரலாம் அப்படிங்கிற. வண்டி நிற்கிதுங்க. இறங்கி வராங்க. கருப்பு என்னத்தான்னு கேட்டு வர. சேதும் இறங்கி வராரு. வசந்திட்ட குழந்தை இருக்கு. குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த குழந்தையும் தூக்கிட்டு வராரா. தமிழ் என்ன பண்ணுது, அந்த குழந்தைய பார்க்குது. இப்படி பார்க்குறாரு சேது. அம்மா அந்த குழந்தைய, ஏண்டி நீ எக்ஸாம் எழுத போகணும், இங்கேருந்து என்ன பண்ண போற அப்படிங்கல. ஓ எக்ஸாமுக்காக மேடம் நிற்கிறாங்களா? ஆட்டோக்காரர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆட்டோ ரிப்பேரு, இனிமேல் வண்டி எடுக்க முடியாது, ஏன்னா எல்லா இடமும் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, கருப்பு பார்க்குறாங்க. என்னம்மாம்மா பண்ணலாம்? மாப்பிள்ள பாவம் கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கல. அந்த குழந்தைய கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு வேகமாக கையை மறிக்கிறாங்க நம்ம தமிழ். இங்கே பார், நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது எனக்கும் பிள்ளை தான், வேணா இந்தா இந்த பிள்ளைய வச்சுக்கோ அப்படின்னு பிள்ளைய கையை பிடிச்சி திணிக்கிறாரு தமிழ் கையில். அப்படின்னு பார்க்க அப்படி டக்குன்னு அத்தை அந்த பிள்ளைய கொடுங்க. மாப்பிள்ளை அத்தை நான் சொன்னீங்க, அட பரவாயில்ல கொடுங்க அப்படியே கொஞ்சிறாருங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை பரீட்சை எழுத போகணும். பரீட்சை எழுத போகிறதுக்கு இப்படி லேட்டாக போகிறாங்க. இல்லை நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கல. கருப்பு மாமா ஏற சொல்லுங்க அப்படிங்கல. தமிழ் அத்தா தங்கச்சி ஏறுமா. இல்லைண்ணே. திமிர பார்த்தீங்களா மாமா, இவளுக்கு திமிருக்கு ஒன்றும் குறைச்சல, இவ எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைய தூக்கிக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க. ஆம்பளை பிள்ளையும் மாமா தூக்கிட்டு வா மாமா அப்படின்னு போக தமிழ் என்ன பண்ணுது, ஐயோ பிள்ளைய தூக்கிட்டு போகிறாங்களே வேற வழி இல்லை, வாமா வா அப்படின்னு உள்ளார போய் உட்காந்துக்கிறாங்க. காலேஜுக்கு கொண்டு போகிறாங்க. போகையில் என் பிள்ளைய கொடுங்க நாங்கள் போய்க்கிறோம். எப்படி போவாங்களா மாமா, எப்படி போவாங்க? எந்த வண்டியும் இல்லை, பரீட்சை எழுத போகிறது முக்கியம், அதானே வாழ்நாள் சாதனை. அப்புறம் என்ன ரோசமெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படியே பார்க்குது தமிழ்ச்செல்வி. கருப்பு பாத்தியாத்தா, நீ படித்து முன்னுக்கு வரணும்னு மாப்பிள்ளை எவ்வளோ ஆசைப்படுறாரு. ஆசைப்படுறாரு, அவங்க பொண்ணு இங்கே கிடக்குதுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. நீ விடு தங்கச்சி, அதெல்லாம் ரொம்ப உனையத்தான் நினைப்பான். இந்த வருஷம் படிப்பு முடிக்குமா, அடுத்த வருஷம் முடிக்குமா, தமிழ்ச்செல்வி டாக்டராகி வருவாள்ல, இதெல்லாம் பேசியிருக்காரு மாப்பிள்ளை தெரியுமா?
அந்த அளவுக்கு பேசுறாரு, ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கல. நீ நம்ப மாட்ட, நீ என்னைக்கு நம்பியிருக்க அப்படின்னு பேசிட்டு கீழே வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு இறங்கிடுறாங்க 2 பேரும். மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ள, ஒழுங்கா பரிச்சை எழுத சொல்லுங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னகையோட தமிழ்ச்செல்வியே தாங்க முடியல. ஓடுறாங்க வேக வேகமா, மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புன கையோட பிள்ளைய வச்சுட்டு வசந்தி நிக்குது. அத்தை நீங்க வச்சுட்டு நிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் இருப்பீங்க? இல்ல மாப்பிள்ள, அப்படிதான் நான் எப்பவும் எக்ஸாமுக்கு அப்பப்ப வந்துகிட்டே இருக்கேன், இப்படிதான் நான் வெளில உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்ல, போன வாட்டி அதுவும் பச்சை குழந்தையா இருக்கையில கூட அந்த மாதிரிதான் பசிக்கு அழுதா. அதுக்கப்புறம் அவங்களாவே எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. பாலை கொடுத்துட்டு போனா மாப்பிள்ள. ஓ அந்த அளவுக்குலாம் நல்லவங்களா இருக்காங்களா? அத்தை இப்போ கொஞ்சோன்னு அவர் 3 மணி நேரம் ஆகும்ல, அது வரைக்கும் நான் கொஞ்சிக்கிறேனே, 2 பேரையும் ஒண்ணா வச்சு பண்ணுவோம் அப்படிங்கல. சரி அப்படின்ட்டு அங்க இருக்கிற பக்கத்துல ஏதோ ஒரு ஏரியா பார்க் இருக்கு, அங்க போய் உட்கார வச்சு 2 குழந்தையும் வச்சுக்கிட்டு அவ்வளவு அழகா கொஞ்சிறாரு வைக்கிறாரு. அப்படிதான் இருக்குங்க பிள்ளைய பார்த்து. இங்க போய் பரீட்சை எழுதி முடிச்சிடுறாங்க. அப்பாடா அப்படின்ட்டு, என்ன தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதி முடிச்ச போல இருக்கு அப்படிங்கல. உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படிமா வந்த? எல்லா பக்கமும் ஸ்ட்ரைக் ஆச்சே. அதுவா, அது சொல்லு, யாரு குட்டி அந்த ஆட்டோல வந்தியா? இல்ல கார்ல தான். கார்லயா? எந்த காரு? எந்த காரும் வரலையே. அது மீனாட்சியோட அப்பா கார்ல தான். வெக்கப்பட்டு சொல்ல, தமிழு மீனாட்சி அப்பா கார் உன்னை கார்ல கூட்ட அளவுக்கு? ஐயோ மேம் சும்மா இருங்க மேம் அப்படின்ட்டு, இன்னைக்கு என்ன என் பொண்ணு அழுகவே இல்லை, எங்க அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாலா என்ன அப்படின்னு வெளியில வர, அம்மாவை எங்கானோ யாரையும் காணோம், ஐயோ என் பிள்ளைய காணோம், என் அம்மாவை காணோம், சரி போனை பண்ணுவோம் அப்படின்னு போன பண்ணா, ஏய் இங்கிட்டு பக்கத்துல வாடி, இங்கே தாண்டி இருக்கிறோம் அப்படிங்கல. போறாங்க. பார்த்தா அழகா வச்சு ஊஞ்சல்ல உட்கார வச்சுட்டு பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு என் தங்கம், என் வயிறுன்ட்டு. அப்படியே தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள வருதுங்க சேது பத்தின நினைப்பு. ஏன்னா அவர் மட்டும் இப்ப இல்லைன்னா நான் பரீட்சை எழுதியிருக்க முடியாது, அம்மா அவர் மட்டும் இல்லைன்னா நான் எழுதியிருக்க முடியாதுமான்னு சொல்றாங்க. ஆனாலும் கோவம் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது ஈகோ. அன்னைக்கு பிள்ளை பிறந்ததும் சேது இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் அப்படி ரசித்து பார்க்க, இவர் பிள்ளைய அப்படியே ஆட்டிக்கிட்டே அப்படி திரும்புறாரு. தமிழ்ச்செல்வி படக்குன்னு திரும்புது, கவனிக்கிறாங்க. நம்மளை பார்த்து விட்டு நான் பார்க்குற நேரம் எங்கேயோ பார்க்குற பாரு, பெரிய திமிருக்காரி அப்படின்ட்டு. இந்த கண்மணி அன்புடன் கண்மணி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒரே தட்டில் வைக்கலாங்க. 2 பேருக்கும் கோவக்காரி ரோசக்காரி, அதே மாதிரி அழகுமதியும் சொல்லலாங்க. இந்த 3 ஒரே கேட்டகரியில தான் வருதுங்க. வேற யாராவது ஹீரோயிங் இதே லெவலுக்கு இருக்கிறாங்களா? கமெண்ட்ஸ்ல கருத்தை சொல்லிருங்க. இப்படியும் போக இந்த சீரியல் வாய்ப்புகள் இருக்கு. இது நம்மளோட சொந்த கற்பனை கதை தான். இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.